பலோலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பரம்ஜி பார்வையாக அண்மையில் டொரண்டோவில் அமரத்துவம் எய்திய என் தமிழ் ஆசான் கவிநாயகர் கந்தவனம் அவர்களுக்கு நான் வழங்கும் அஞ்சலியாகவும், எனது வாழ்க்கையிலே எந்த வகையில் அந்த பெரியவர் உறுதுணையாக இருந்து எனது முன்னேற்றத்தில் பங்கெடுத்தார் என்ற எனது அனுபவங்களையும் உங்களுடன் கொண்டு வரலாம் என்று விரும்புகிறேன். காங்கேசந்துறையிலே நான் வளர்ந்து வருகின்ற காலத்தில் கவிஞர் வி கந்தவனம் என்று எனக்கு அறிமுகமானது நான் கல்வி கற்ற நடேஸ்வரா கல்லூரியில் ஒழுங்கு செய்யப்பட்ட கலை விழாக்களிலும், காங்கேசந்துறையில் தமிழ் இளைஞர்களை ஊக்கப்படுத்தி கலை இலக்கியத் துறையிலே பங்கு பெற வைத்த இளம் தமிழர் மன்றம் என்ற அமைப்பு ஒழுங்கு செய்யும் பாரதி விழா போன்ற பல நிகழ்ச்சிகளில் தவறாது பங்கு கொண்டு தமிழ் மொழி பற்றியும் தமிழ் இலக்கியங்கள் பற்றியும், இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற கதைகள், கதாபாத்திரங்களின் குணாதிசயங்கள் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை எந்த வகையில் நாங்கள் நல்ல வழியிலே சீரமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முழு விவரங்களையும் மிகச் சிறப்பாக சுவைபட எங்களுக்கு எடுத்துச் சொல்லி என் போன்றவர்கள் மனதிலே ஒரு உதாரணமான மனிதனாக பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனதிலே பதிந்து கொண்டார் கவிநாயகர் கந்தவனம் அவர்கள். அவர் ஒரு ஆசிரியராக தனது வாழ்க்கையை கொண்டிருந்தாலும், யாழ்ப்பாணத்தின் எந்த பகுதியில் நடைபெறும் தமிழ் சார்ந்த விடயங்கள், பொதுநல விடயங்களில் தவறாது பங்கு பெற்றி தனது தொண்டினை செய்து கொண்டிருந்தார் என்பதற்கு சான்றாக அங்கு வெளிவந்து கொண்டிருந்த பத்திரிகைகளிலே வரும் புகைப்படங்கள் மூலம் அறிந்து வைத்திருந்தேன். அதன் மூலம் அவர் பற்றி எனது உள்ளத்திலே உயர்ந்த இடத்தில் அவர் அமர்ந்து கொண்டார். நான் வெளிநாடு சென்று ஊடகத்துறையில் கல்வி பெற்றாலும் ஊர் திரும்பி எனது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை தூண்டிவிட்டவர்களில் ஒருவர் கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு என் ஊர் மீதும் எனது மொழி மீதும் கலை கலாச்சாரங்கள் மீதும் காதலை வளர்த்து விட்டவர் கவிநாயகர் கந்தவனம் என்று சொல்லலாம். ஊர் திரும்பி எனக்கு கிடைத்த அனுபவங்கள் மிக மோசமாக இருந்தன. நாட்டின் சூழ்நிலையால் அங்கிருந்து தப்பியோடி அகதியாக கனடா வந்து சேர்ந்தேன். கனடா வந்தாலும் 90களின் ஆரம்ப காலங்களில் நான் இங்கு எனது வாழ்க்கையை நான் கற்ற ஊடகத்துறையிலே அமைத்து கொள்ள வேண்டும் என்று எனது முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தேன். அதே வேளையிலே தமிழ் சார்ந்த விடயமாகவும் இருக்கப் போவதால் நல்ல தமிழ் ஆற்றல் மிக்க ஒருவர் எனக்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில்தான் கவிநாயகர் அவர்கள் இங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தி கிடைத்ததும் ஓடிச் சென்று என்னை அறிமுகம் செய்து அவருடன் எனது எண்ணங்கள் பற்றியும் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் எடுத்து கூறினேன். அவர் மிகவும் சந்தோஷமாக வரவேற்று, நல்ல விடயம் தம்பி, என்னால் ஆன உதவியை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி முன்வந்து அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியான ஏசியன் மேகசீனில் நான் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை ஊரிலே அறிந்திருந்த காரணத்தினால் இந்திய உபகண்டத்திலிருந்து இங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பல மொழி சமூகத்தினர்களை, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சிங்களம் போன்ற சமூகத்தினுடன் தொடர்பு கொண்டு ஒரு பல்கலை கலாச்சார சஞ்சிகை நிகழ்ச்சியாக ஏசியன் மேகசீன் என்ற அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கி கொண்டிருந்தேன். அதற்கு கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் தமிழ் மொழி சார்ந்த தமிழ் கலை கலாச்சார விழுமியங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் பணியை மிக சிறப்பாக செய்து எனக்கு உதவி கொண்டிருந்தார். காலப்போக்கிலே தமிழ் மக்களுக்காக ஒரு ஜனரஞ்சக வானொலியை தயாரிக்க வேண்டும் என்று நான் தயாரித்த தேமுதிரம் வானொலியில் கவிநாயகர் கந்தவனம் அவர்களும் மிகச் சிறப்பான நிகழ்ச்சிகளை மக்களுக்கு தருவதற்கு உதவி கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில்தான் அவரது மணிவிழா கொண்டாடப்பட்டது. அந்த மணிவிழாவுக்கு மகுடமாக வெளிவந்த மலரிலே கவிநாயகர் கந்தவனம் அவர்களுடனான எனது அனுபவங்களை ஒரு கட்டுரையாக எழுதி தரும்படி அதன் ஆசிரியர் எஸ் ஜெகதீசன் அவர்கள் அன்பாக கேட்டிருந்தார். அப்படி அவர் கேட்கும் பொழுது எனக்கு சற்று கூச்சமாக இருந்தது. ஏனெனில் அந்த தமிழ் பெரியவருக்காக வரவிருக்கும் அந்த பதிவிலே எனது எழுத்துக்கள் மோசமாக இருந்து விடுமோ என்று கூச்சப்பட்டேன். ஆனால்
ஜெகதீசன் அவர்கள் என்னை ஊக்கப்படுத்தி அதை எழுத வைத்தார். எனது வாழ்க்கையிலே நான் எழுதிய அந்த ஒரு கட்டுரை பதியப்பட்டது முதலாக கந்தவனம் ஐயா அவர்களது அந்த மலரில். அதற்கு சந்தர்ப்பம் தந்த ஜெகதீசன் அவர்களுக்கு எப்பொழுதுமே நான் நன்றியாக இருக்கின்றேன். காலப்போக்கிலே நான் அந்த வானொலி நிகழ்ச்சிகளை எல்லாம் கைவிட்டு பத்திரிகைகளில் நான் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்ததும் எனக்கு தேவையான விடயங்களை, எனக்கு ஒரு சந்தேகம் வரும் கட்டத்திலே அவருடன் தொடர்பு கொண்டு எனது சந்தேகங்களை தீர்த்து அந்த கட்டுரைகளை எழுதி கொண்டிருந்தேன். அதில் முக்கியமாக எனக்கு அந்த மவ்வளவு கொம்பள விழா ஒரு தடையாக இருந்தது. ஏனெனில் அதை நான் முறையாக கற்றிருக்காத காரணத்தினால். அது பற்றி அவருடன் பேசும் பொழுது அவர் என்னை உற்சாகப்படுத்துவார். உமது எழுத்துக்களை நான் வாசிக்கின்றேன், நல்ல விடயங்களை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் இப்படியான பிழைகள் விடுவதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் தமிழ் அறிந்தவர்கள் தவிர மற்றும்படி பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிய வரும். மனதை விடாமல் நீங்கள் உங்கள் எழுத்தில் கவனமாக சொல்ல வரும் விடயத்தை சுவாரஸ்யமாக எழுதுங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்துவார். அப்படியான ஒரு பெரியவர் எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷம் என்றே நான் கருதி வந்தேன். அவர் ஒரு நண்பனைப் போல மனம் விட்டு பேசுவார். அன்றைய காலகட்டத்தில் எனக்கு அவருடன் இருந்த நல்ல உறவை மனதில் கொண்ட சிலர் அவர் பற்றிய சில தகவல்களை எனக்கு எடுத்து சொல்லி, அவர் செய்யும் சில விடயங்கள் அவரது ஆளுமைக்கு, தமிழ் ஆளுமைக்கு பொருந்தாத விடயமாக இருக்கின்றது என்று சொல்லி சொன்னார்கள். நான் இது பற்றி அவருடன், எனது தந்தையுடன் நான் எவ்வளவு மனம் விட்டு பேசுவேனோ அப்படியான உறவை நான் அவருடன் கொண்டிருந்த காரணத்தினால் அவருடன் ஒரு நாள் அழைத்து கூறினேன், சார், உங்களுடன் ஒரு விஷயம் கதைக்க வேண்டும், அதை என்ன மாதிரி சொல்றேன் என்று எனக்கு தெரியல என்று தயங்கினேன். அவர் சொன்னார், நாங்கள் எல்லா விஷயமும் நாங்கள் கதைக்கிறாங்கள் தானே ஞானேஸ்வரன், என்ன சொல்லும், என்ன விஷயம், கூச்சப்பட தேவையில்லை என்றார். சந்தேகத்துக்கிடமான பேர் வழிகள் விழாக்கள் அமைத்து உங்களை பேச வைக்கின்றார்கள். நீங்களும் அவர்கள் பற்றி தெரிந்தோ தெரியாமதோ தெரியாது அவர்களை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அவர்கள் சில விரும்பக்கூடாத செயல்களை செய்கின்றார்கள், சிகரெட்டு சொல்லுங்கோ, அதை கொஞ்சம் குறைக்க சொல்லி என்று சொல்லி என்னிடம் சொல்லியிருந்தார்கள் என்று சொல்லி சொன்னேன். அதை கேட்டவர் சிரித்தார். தம்பி ஞானேஸ்வரன், அப்ப நீர் சொல்றீர் இந்த ஊடகத்தில் உத்தமர்கள் ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி சொல்றீர். நான் சொல்லல சார், இந்த என்னட்ட சொன்னவே அவை கொஞ்சம் கூச்சமா இருக்காம் என்று சொல்லி நான் ஒரு அவரை மனம் நோகக்கூடாது என்று சொல்லி நான் சொன்னேன். அவர் சொன்னார், அவர் என்னிடம் கேட்டார், சரி இப்ப நீர் ஊடகத்திலாம் இருக்கிறீர். ஓம் சார், அப்ப உம்மை விட இன்னும் ஒரு உத்தமன் யார் என்று சொல்லும் என்று சொல்லி என்னிடம் கேட்டார். எனக்கு அவர் அப்படி கேட்டது என்ன செய்யறது, சார் நான் உத்தமன் என்று நான் சொல்லவில்லை சார் என்று சொல்லி சொன்னேன். அப்ப நீரே சொல்ற நீர் உத்தமன் இல்லை என்று சொல்லி சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், ஞானேஸ்வரன், இங்கு தமிழுக்கு யாராவது நீர் வந்து கேட்டீர், உமக்கு நான் உதவி கொண்டிருக்கின்றேன். அதுபோல் வந்து கேட்பவர்களுக்கு நான் என்னால் ஆன பங்களிப்பை செய்ய வேண்டும். அப்படியான முயற்சிகளை எடுப்பவர்களை நான் பாராட்ட வேண்டும். அதுதான் நான் செய்யலாமே ஒழிய மற்றவர்களை திருத்துவது என்பது அது என்னால் முடியாத காரியம். அது அப்படி நான் பார்க்க வழிக்கிட்டால் நான் பத்திரிகைகளோ அல்லது எந்த ஒரு நிகழ்ச்சிகளுமே நான் பங்கு பற்றி எனது தொண்டை எனது தமிழுக்கு செய்ய முடியாமல் போய்விடும் என்று சொல்லி சிரித்தார். பாருங்கள், எவ்வளவு கண்ணியமாக மற்றவர் பற்றி குறை கூறுவதை செய்யாதே என்று சொல்லி எனக்கு பாடம் கற்பித்து தந்தவர் பெருமகனார் கவிநாயகர் அவர்கள். அப்படி மிகவும் அவருடன் பேசும் பொழுது நேரம் போவது தெரியாமலே பேசி கொண்டிருப்பார். ஆனால் காலப்போக்கிலே அவரது பிறந்த தினத்திற்கு கூட நான் தவறாமல் இயன்ற வரையிலே நான் இங்கு டொரண்டோவில் இருந்தால் நிச்சயமாக அவரிடம் தொடர்பு கொண்டு அவருடன் நான் ஆசி வாங்குவேன். அப்படித்தான் அவருடனான உறவு எனக்கும் அவருக்கும் இருந்தது. கடைசியாக அவரது 90வது அந்த பிறந்த தினத்தின் போது கூட நான் அவரிடம் ஆசி வாங்க அழைத்த போது திருமதி கந்தவனம் அம்மா அவர்கள்
எனது குரலை கேட்டதும் மகிழ்ச்சியாக தொலைபேசியை கொடுத்தார். நான் சார் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கின்ற. ஓம் தம்பி நல்லா இரும் என்று சொல்லி பேசினார். ஆனாலும் அம்மா சொல்லி இருந்தார், அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகின்றது என்று சொல்லியிருந்தார். அதுதான் நான் அவருடன் கடைசியாக பேசியது. ஒரு உதார புருஷன் என்று சொல்லியிருந்தேன். ஏனெனில் கலை இலக்கிய துறையிலே போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருக்கும். பட்டங்கள் சூட்டிக்கொள்வதில் கூட போட்டிகள் இருக்கும். அந்த வகையிலே அவருக்கு கவிமணி என்ற பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் முன்வந்த போது கூட அதை மறுத்துரைத்திருக்கின்றார். காரணம் என்னவெனில், கவிமணி என்ற பட்டம் தேசிக விநாயகம் பிள்ளைக்கு உரிய பட்டம், அதை நான் ஏற்றுக்கொள்வது சரியல்ல என்று சொல்லி அவர் மறுத்திருக்கின்றார். பாருங்கள் எவ்வளவு கண்ணியமான ஒரு மனிதர் என்று சொல்லி. அதுவும் முக்கியமாக இந்த கலை இலக்கிய துறையிலே ஏட்டிக்கு போட்டியாக பட்டங்கள் வைத்துக் கொள்வது. கவியரசு கண்ணதாசன் என்றாலே அவரை பார்த்து கவி எழுத வந்தவர்கள் அவரை மிஞ்சிய பேரரசுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் நான் அவரை ஒரு உதாரண புருஷன் என்று சொன்னேன். இன்று நாங்கள் இலங்கை தமிழர்கள் எல்லோருமே பெருமைப்படக்கூடிய வகையிலே கனடிய தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்த பெருமை எனது ஆசான் கவிநாயகர் அவர்களை சாரும் என்று சொல்வதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்றேன். தமிழ் மீது அவர் வைத்திருந்த பற்றின் காரணமாக பல தமிழ் புத்தகங்களை பதிவிட்டு வைத்திருக்கின்றார். அவரது புத்தகங்களிலே எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் 2 வரிகளில் 60 கவிதைகள், மிகவும் சிறப்பான கவிதைகள். 2 வரிகளில் எழுதப்பட்ட திருக்குறள் உலக புகழ் பெற்று விளங்கினாலும் அதை தமிழர்களாகிய நாங்கள் சாதாரணமாக வாசித்து அறிந்து கொள்ள முடியாது. அது பற்றி அதில் சொல்லப்பட்டிருப்பதை பற்றி யாராவது எங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆனால் பாமர மக்களும் இலகுவாக புரிந்து கொள்ளும் தமிழிலே கவிநாயகர் அவர்கள் எழுதிய அந்த மணிக்கவிகள், உதாரணத்துக்கு சிலவற்றை உங்களுக்கு இங்கு தரலாம் என்று எண்ணுகிறேன். பிறந்தேன், நடந்தேன், பெரிதும் வளர்ந்தேன், அறிந்தேன் அல்லேன் ஆதிப்பொருளை என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அவருக்கு எவ்வளவு தன்னடக்கம் என்று சொல்லி. அதற்காகத்தான் அவரை உதார புருஷன் என்று சொல்லி நான் சொல்லுவது. அடுத்ததாக ஒரு தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே கூறுகின்றார். உள்ள தூய்மையும் உயர்ந்த நோக்கமும் வள்ளல் தன்மையும் வாய்ந்தவர் தலைவர் என்று சொல்லி கூறுகின்றார். ஒரு தலைவனாக இருக்க வேண்டியவன் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்பது பற்றி 2 வரிகளிலே இலகுவாக எவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இதை எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக சமூக பார்வை அவருக்கு அதிகமாக இருந்தது. முக்கியமாக இதை சொல்லுகின்றார். ஒரு பதவிகள் பற்றி சொல்லுகின்றார். முதல் தலைவரை பற்றி சொன்னார், இப்பொழுது பதவிகள் பற்றி சொல்லுகிறார். பதவியில் உயர்ந்தால் பாடுவர் பாட்டு, பதவியை இழந்தால் ஓடுவர் பார்த்து என்று சொல்லி, பதவி இல்லாவிட்டால் உங்களுக்கு மதிப்பே போய்விடும் என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார் கவிநாயகர் அவர்கள். சமூக அக்கறையில் இன்னும் ஒன்று மிகவும் ரசிக்கக்கூடியது. அவர் கூறுகின்றார், வீரமில்லா வெறியர் செயல்கள் சாரமில்லா சண்டையில் முடியும். அதாவது ஒரு அர்த்தமில்லாத சண்டையில் முடியும் என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சண்டை வரும்போது சாரம் கடந்து விடும் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். மிக அருமையான பதிவு. இதற்காகத்தான் நான் அவரது எழுத்தை அவரை காதலிக்கிறேன் என்று கூட நான் சொல்லலாம். சமூக அக்கறை அதிகமாக கொண்டிருந்த கவிநாயகர் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் சில மோசமான செயல்களை மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதில் ஒன்று எனக்கு பிடித்தது. அலுவல்கள் நடக்க அடிக்கடி வருவர், அலுவல் முடிந்ததும் அடிக்கவும் வருவர் என்று சொல்லியிருக்கின்றார். பாருங்கள் எவ்வளவு எளிய நடையிலே எவருமே அறிந்து கொள்ளக்கூடிய தமிழிலே அவர் எழுதியிருக்கின்றார். இப்படி பல பதிவுகள் அவர் தமிழுக்கு செய்ததொண்டு தமிழ் இந்த உலகில் வாழும் காலம் வரை, அதுவும் இலங்கை தமிழர்கள் மத்தியிலே தமிழ் பெரியவர் என்று நாங்கள் எல்லோரும் காலங்காலமாக போற்றி புகழக்கூடிய கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் எங்களை விட்டு மறைந்து விட்டார்.
அவர் வாழ்க்கையை மிகவும் அனுபவித்து வாழ்ந்தவர். தனது வாழ்க்கை முடிவு வருகின்றது என்பதை கூட அறிந்திருந்தார் என்பதை அவரது மகன் வாரணன் அவர்கள் அந்த பதிவிலே போட்டிருந்தார். தம்பி, நான் போக போறேன் என்று சொன்னவர் அங்கு தொலைக்காட்சியில் இருந்த விநாயகரை பார்த்து வணங்கினார் என்று சொல்லி மகன் வாரணன் சொல்லியிருந்தது அவர் எப்படிப்பட்ட ஒரு மெய்ஞானி என்று சொல்லி எங்கள் எல்லோருக்கும் உணர்த்தி இருக்கின்றது. அந்த வகையிலே கவிநாயகர் கந்தவனம் அவர்களது ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அவரை இழந்து தவிக்கும் முக்கியமாக அம்மா தவமணி அம்மா அவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.